சென்னை பெருங்குடியில் கட்டிட தொழிலாளியை வெட்டி கொன்றுவிட்டு அங்கேயே உடலை புதைத்துவிட்டு தப்பி சென்ற சக தொழிலாளி ராஜாவை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் உடலை புதைத்த இடத்தை அடையாளம் காட்டியுள்ள நிலையில் வட்டாட்சியர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுக்க உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னை பெருங்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கட்டிட தொழிலாளியை சக தொழிலாளி வெட்டி கொலை செய்து புதைத்துவிட்டு சென்ற நிலையில் அந்த கும்பலை தற்பொழுது போலீசார் கைது செய்து இருக்கிறார்கள். இதற்கிடையே முத்துவினுடைய உடலானது எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தற்பொழுது அடையாளம் காட்டக்கூடிய அந்த பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் அந்த உடலானது எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை பெருங்குடி காமராஜர் நகர் பகுதியில் நடைபெற்று வரும் கட்டட பணியில் பணியாற்றி வந்த முத்து என்ற கட்டட தொழிலாளியை சக தொழிலாளி மது போதையில் ஏற்பட்ட அந்த தகராறில் வெட்டி கொலை செய்து அங்கேயே புதைத்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்த ஒரு நிலையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குற்றவாளிகள் கோயமுத்தூரில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோயமுத்தூர் விரைந்த தனிப்படையினர் அங்கே குற்றவாளி ராஜாவை கைது செய்து தற்பொழுது சென்னை அழைத்து இருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் கொலையான முத்துவினுடைய உடலை எங்கே புதைத்து இருக்கிறார்கள் என்று அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த இடத்தை போலீசார் கண்டறிந்து இருக்கிறார்கள். தொடர்ந்து முத்துவினுடைய உடல் வட்டாட்சியரினுடைய முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.